பாக்கியாவை ரொம்பவே அவமானப்படுத்தி சுதாகர் ஹோட்டலை விட்டு வெளியே அனுப்புகிறாரு. அதுக்கு சரி சரி பதிலடி இனியா கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்கியாவை ரெஸ்டாரண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அந்த இடத்துக்கு சுதாகர் அவமானப்படுத்திடுறாரு. ஆனால் பாக்கியா சும்மாவா விட்டா? அவங்க மாமியாவே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறவன் நான் ஏமாற்றி ஹோட்டலில் வாங்கினவன் நான் சும்மாவா விடுவா? லெஃப்ட் அண்ட் ரைட்டு கேட்டான். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் தகுந்த மாதிரியே கேட்டான். இனியாவுக்கு நீ கிஃப்டாக தானே கொடுத்த, அந்த கிஃப்டாக கொடுத்த இடத்துல நீ பணம் வாங்குறதுக்கு நீ அவ்வளோ கேவலமாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை கேட்டானே பாக்கியாவுக்கு வந்தது பாரு கோபம். பொண்ணுகிட்ட பணம் வாங்குற இடத்துக்கு கேவலமாக ஒன்றும் பிறப்பியன்னு என்னைக்கு பேசுகிறியே? நீ உன் பையனுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் 5 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ரெஸ்டாரண்ட் இருக்கணும்னு அந்த பையனுக்கே பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுவன். நீ எவ்வளோப்பட்ட கேவலமானவன் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டோனியா. சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ கத்தாத, நீ அப்படியேப்பட்டவன் தானே? உன் பையனுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தில் நீ உன்னோட ரெஸ்டாரண்ட் வரணும் நான் கேட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக பையனவே பிளாக்மெயில் பண்ணி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண வச்சியல்ல. அவ்வளோ கூட நான் ஒன்றும் கேவலமாக போக கிடையாது. நீ ரெஸ்டாரண்ட் எப்படி பிடுங்கியிருக்க அப்படின்னு உனக்கு தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அந்த ஆண்டவன் உன்னை சும்மா விடமாட்டா. எங்கள் வயிற்றுச்சில் உன்னை சும்மாவே விடாது. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன்ட்டு நீ பேசுகிற, நான் அதையெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். இப்போ என்ன என் பிள்ளையோட வாழ்க்கையை நீ கெடுப்பியா? என் ரெஸ்டாரண்ட் போனால் போதுன்னு விட்றேன்னா ஒழிய என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு அப்போ இந்த பாக்கியாவை பார்ப்பேன் அப்படின்ட்டு. என்ன ரெஸ்டாரண்ட்டு போயிடுச்சு, வேலை போயிடுச்சுங்கிற இதே இல்லாமல் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீன்ட்டு. ஆமாம், நான் இந்த ரெஸ்டாரண்ட் உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ அவமானத்தை எல்லாம் தாங்கி வந்தேன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த ஆண்டவன் என் பக்கத்தில் இருப்பான். இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் திரும்ப வாங்குவேன். நீ என்ன வேணாலும் பண்ணி பாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே துணிஞ்சுவ தான் இந்த பாக்கியா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு பாக்கியா சபதம் பண்ணுறான். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்களாம் காலி பண்ணி ஆகணும். அப்படி காலி பண்ணலைன்னா அடித்து துரத்துங்க. என் சம்மந்தி அம்மாவுன்னு கூட பார்க்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி அடித்து துரத்திடுங்க அப்படின்ட்டு சுதாகர் சொல்லிவிட்டு கிளம்பிடுறா. இவங்க எல்லாமே வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. செல்வி இருந்துட்டு அக்கா எல்லாருமே வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்காக தான். நம்ம கிளம்பலாம் அக்கா. ஏங்க்கா இப்படி உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம், நம்ம போகலாம். இனியா வேறு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி செல்வி அதுக்காக கிடையாது. நீங்கள் எல்லாருமே வேலை போயிடுச்சு. உங்களுக்கு வேலை எப்படி என்ன பண்ணித்தரேன்னு எனக்கு இதுவும் தோணணுமில்ல. வீட்டுக்கு போனாலும் அதுகள்கிட்ட பேச முடியாது. எல்லாருமே எனக்கு எதிராக நிற்கிறப்ப நான் அந்த வீட்டுக்கு போகவே எனக்கு தோணலை. அதனால் எங்கேனாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் இருக்கிற செல்வி அப்படிங்கிறப்ப சரி நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போய் வேணால் பேசலாக்கா, இங்கே இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அக்கா நாளைக்கெல்லாம் நாங்கள் என்னக்கா பண்ணுறது, உங்களை நம்பி தான் நாங்கள் எங்கள் பொழப்பே ஓடிச்சு. எனக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்ட அப்படின்னு ஒருத்தி சொல்கிறா. எல்லாமே அவங்கவுங்க இதை சொல்கிறாங்க கஷ்டத்தை. எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க, நான் ஏன்னு கேட்குறேன். என் கஷ்டத்தை கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னானே செல்வி அக்கா நான் இருக்கேன்க்கா, நான் எப்போவுமே நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல சரி கிளம்பலாம். நீங்கள் எல்லாருமே நாளைக்கு பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடுங்க. அங்கே ஆள்கள் பத்தாது தான், எனக்கு வருமானம் கிடைக்காது தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தரேன். வர்றதை பார்ப்போம். அதுக்குள்ளே இடையில எங்கேயாச்சும் நம்ம இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருவோம். இதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நான் எப்படி எந்த நிலமையிலேருந்து நான் வந்தேன்னு எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவன் எனக்கு ஒரு வழி விடுவான். நான் உங்களுக்கு வேலை தருவேன். எதையுமே நினைக்காம நீங்கள் நல்லா போய் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வேலைக்கு வாங்கன்ட்டு பாக்கியை அனுப்பிச்சி விட்டுட்டு செல்வியும் 2 பேரும் போய் பீச்சில் உட்காந்துக்கிட்டு செல்வி ஒவ்வொன்றா நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது மசாலா கம்பெனி, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம ஆரம்பித்தோமல்ல அப்படின்ட்டு அதெல்லாம் பழசெல்லாம் சொல்லி பேசிகிட்ருக்குறான். ஆமாம், அப்பவும் உங்கள் மாமியார் உங்களுக்கு எதிரியாக தான் இருந்தாங்க, இப்போவும் உங்கள் மாமியார் எதிரியாக தான் இருக்கிறாங்க. நீ கவலைப்படாதக்கா, நீ நல்ல நிலைமைக்கு வருவே. இதெல்லாம் இனியா பாப்பாவுக்கு நீ தெரிஞ்சு தான் நடக்குதுன்னு நினைக்கிறியா? இனியா பாப்பாவுக்கு தெரியாமையே இந்த ஆள் இதெல்லாம் பண்ணுறா. நீ இனியா பாப்பாட்ட சொல்லிப்பார், கண்டிப்பாக அது திருப்பி உனக்கு தான் எழுதி தரும், இந்த ஆளுக்கு கொடுக்காது. அதனால் நீ எல்லாம் யோசிச்சு பாருக்கா என்ன பண்ணுறதுன்னு. நீ எதையும் நினைக்காத, நாங்கள்லாம் உங்களுக்கு பக்கத்தோடையாக உறுதுணையாக இருப்போம். உங்கள் வீட்டு ஆளுங்க இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் இருப்போம். நீ எதை பற்றி கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை செல்வி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ ஆகாஷ் நல்ல முறையாக படிக்க வை, ஐஏஎஸ் ஆக்கு, எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்ட்டு சரி வா கிளம்பலான்னு போனேன்.
ஈஸ்வரி ஃபோன் பேசிகிட்டு இருக்கா, டேய் நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. பாக்கியா உள்ளே போகிறத பார்த்துட்டு கூப்பிட்றான். ஜெனியும் கூப்பிட்றா. யாருக்குமே காது கேட்காம போயிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எதுவுமே இல்லை. பசிக்குதுன்ட்டு சமைச்சு அவளே சாப்பிட்டுட்ருக்கா. எல்லோரும் வந்து கேள்வி கேட்குறாங்க. யாருக்குமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எழில்கிட்ட மட்டும், எழில் நான் பசிக்குது நான் சாப்பிட்றேன், எதுவும் தயவு செஞ்சு பேசாத அப்படின்ட்டு சொன்னோன்னே சரின்ட்டு அமைதியாக இருக்க. என்ன தான் ஆச்சுமா, எதா இருந்தால் ஹோட்டலில் பிரச்சனையா, எதா இருந்தால் சொல்லுங்கன்னு எழில் கெஞ்சுறான். எதுவுமே சொல்லாமல் பாக்கியா சாப்பிட்டு கிளம்பிடுறான். கேடுகட்ட ஈஸ்வரி, டேய் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், கோபி என்னை கூப்பிட்டான்னு சொல்லி சொன்னதுலேருந்து தான்டா அவள் சோகமாக இருக்கா, அதனால் நான் இப்போவே கிளம்பிடுறடா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, பாட்டி அதை பற்றியெல்லாம் இருக்காது, அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் என்னமோ பிரச்சனை அதனால தான் இருக்காங்க, நம்ம வந்து யாருமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கலை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மாவை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கிறீங்க, அதனால தான் என்ன நினச்சாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு எழில் பேச, செலின் வந்து எழில திட்டுற, நீ எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாட்டியை திட்டிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி எதாக இருந்தாலும் காலையில் எந்திரிக்கட்டும் நம்ம பேசிக்கலாம், சரி எல்லோரும் போய் தூங்குங்க அப்படின்ட்டு எழில் சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிடுறான். இந்த ஹோட்டல் பிரச்சனையிலேருந்து பாக்கியா ஈஸியாக மீண்டு வருவாங்க. அதுக்கு இனியா உறுதுணையாக இருந்து அவன் அம்மாவோட ஹோட்டலை பாக்கியாவுக்கே திருப்பி தருவாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.